திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த பெல்லம்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவரை பறக்கும் படையினர் தடுத்து நிறுத்திய போது அவர் நிற்காமல் கிராம சாலை வழியாக மின்னல் வேகத்தில் சென்றார். இதனால் சந்தேகமடைந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தங்களது வாகனத்தில் இருசக்கர வாகனத்தை விரட்டிச் சென்று சூரியநல்லூர் அருகே மடக்கி பிடித்தனர். அந்த இருசக்கர வாகனத்தில் இருந்த பையை சோதனையிட்ட போது அதில் பழமையான வெண்கல உலோகத்தாலான 5 கோவில் மணிகள், ஒரு தூங்காமணி விளக்கு உட்பட சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சரவணகுமார் என்பதும், கிராம பகுதிகளில் ஆள் நடமாட்டம் இல்லாத கோவில்களை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து திருட்டுப் பொருட்களுடன் சரவணகுமாரை வருவாய்த்துறை அலுவலர்கள் மூலம் குண்டடம் போலீசில் பறக்கும் படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணகுமாரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.